என்னன்னையா கம்ப்ளைண்ட் கொடுத்த? 3 சக்கர வண்டி இடிச்சு ஒரு வாலிப பையன் இறந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வண்டி நம்பராவது தெரியுமா? தெரியாது. இல்லை வண்டி ஓட்டின ஆளையாவது பார்த்தியா? பார்க்கல. ஐயோ, இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். காலையில் எழுத காப்பியை குடிக்க வேண்டியது, குளிக்கிறாரோ இல்லையோ 2 பாக்கெட்லையும் ஃபைல் அள்ளி போட்டுக்க வேண்டியது, ஒவ்வொரு கோர்ட்டாக ஏறி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா எல்லா பத்திரிகைக்காரன் டிவிக்காரனை கூப்பிட்டு யோக்கிய மாதிரி ஏதேதோ பேசி இவருக்கே விளம்பரம் தடிக்க வேண்டியது. சிச்சே, இதெல்லாம் ஒரு பழப்பு. சாரி யுவர் ஆனர், பப்ளிக் யாராவது பாதிக்கப்பட்டா நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன். மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு இந்த பப்ளிக் பற்றி தெரியல. நீங்க அவங்களுக்காக வாள் எடுத்து சுத்தினீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த வாள் முனையில ஒரு வடையை சொருகி உங்களை வடிவேலாக்கிடுவாங்க. நீங்க தான் பப்ளிக்கை வடிவேலாக்குறீங்க. அதெல்லாம் விடுங்க. இந்த கேஸுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கண்ணால பார்த்த சாட்சி நானு. நீங்க கண்ணால பார்த்ததுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இந்த கிறுக்கனுக்கு நம்மால பதில் சொல்ல முடியாது. என்ன குழம்பிட்டீங்களா? நான் கேட்கிற கேள்வியில குழம்பிட்டேன். நான் ஒன்றும் குழம்பல. நீங்க தான் குழப்பறதுக்கு ட்ரை பண்றீங்க. நான் குழம்ப மாட்டேன். இங்க பாருங்க, புருஷனை இழந்துட்டு கண்ணீரோட இருக்காளே, அந்த கண்ணீர் தான் சாட்சி. அப்ப இல்லாம அழுதுட்டு இருக்குதே, அந்த குழந்தை தான் சாட்சி. சொந்தக்காரங்க சாட்சியில செல்லாது. வேற என்ன வேணும்? வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல. ஆருங்க சரியான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாம இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடித்ததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, என்ன செய்ய போற? செருப்பால் அடிச்சுக்க போறியா? வெளியே போய் அடிச்சுக்கோ போ. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் மீன்பாடி வண்டிகளை இயக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இன்றும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன. அதனால் ஏற்படும் விபத்துகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. சமீபத்தில் மீன்பாடி வண்டி மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தொடர்ந்த பொதுநல வழக்கை போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டீ கொண்டு வாங்க. சார், இந்த மீன்பாடி வண்டியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், நீங்கள் செய்கிற வேலை சலூன் கடையில் குப்பையை கிளற மாதிரி சார். கிளற வெறும் தான் சார் வரும். எனக்கும் தெரியும் இதுதான் வரும்னு. ஆனால் பல பேர் சிக்கும்ல சார். அதில் நீங்களும் சிக்கிடுவீங்க சார். ஐயோ, நான் சிக்கிறது இப்படியா? உனக்கு என்ன தெரியும் சொல்றியா இல்லையா? சொன்னால் கேட்க மாட்டீங்களா சார்? ஏன் சார் இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த வேலை? போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க சார். வீரபத்ரன் பேரை வச்சுக்கிட்டு போலீஸ் வேற. என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு? என்ன நிறுத்திட்டீங்க? இல்லை சார், நான் ஒரு போலீஸ்காரன். ரவுடிங்க இருக்கிற இடத்துக்குலாம் வரக்கூடாது. நீங்கள் நேராக போய் ரைட்டில் போனீங்கன்னா அங்கே தான் வீடு. பார்த்து போங்க சார். சார், அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள், ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்கள் சார். பார்த்து. தம்பி, ஓ சாப்பிட்றியா? அப்புறம் வரட்டுமா? ஐயோ பெருசு, என்ன அது இந்த பக்கம்? என் வீடு எப்படி தெரியும் உனக்கு? அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆமாம், போலீஸ்காரனுக்கு தான் என் வீடு தெரியும். என்ன அவசியம்? உன்னால ஒரு காரியம் நடக்கணும். காரியமா? ஏய், அந்த மெனு கடை எடுத்துக்கூட. இந்த எடுத்தாருங்கண்ணே, இந்தாங்க. கையை விட்டு 25,000, காலை விட்டு 50,000. ஐயா, இது நமக்கு சிலை. ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போயினே இருக்க? உட்காரு பெருசு.
இல்லை இந்த பணம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதோட பணம் வாங்காம செய்யறது எனக்கு பிடிக்காத. உன் பாலிசியை நீ வச்சுக்க, என் பாலிசியை நான் வச்சுக்கிறேன். நான் வரேன். ஏய் பெருசு, ஆ? கோச்சுக்காத, உட்காரு பெருசு. என்னமோ தெரியல பெருசு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஏதாவது செய்யணுமே. இந்த பெருசு என்னது இது? ஒரு நிமிஷம். இப்போ சொல்லு, என்ன செய்யணும்? பெருசே, நான் கொடுத்த டீட்டெயில் வச்சு மறுபடியும் நீ கோர்ட்டுக்கு போ. உன் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஹலோ. ஹாய். தேங்க்யூ மேடம். யுவர் ஆனர், ஏற்கனவே இந்த கேஸ் கீழ்கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆன ஒரு கேஸ் மேடம். இவர் எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸை இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல மேடம். உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? யுவர் ஆனர், ஏற்கனவே கீழ்கோட்டில் போய் என் கண்ணால் பார்த்து அந்த கொடுமையை சொன்னேன். அங்கே சாட்சி இருக்கா, பஜ்ஜி இருக்கா, போண்டா இருக்கான்னு ஒரு கோமாளி வக்கீல் கேட்டேன். யார் கோமாளி? நான் கோமாளியா? நான் என்ன வடிவேலா இல்ல கஞ்சா கற்ப சூர்யா? நான் யார் தெரியுமா உனக்கு? ஆவுடையப்பன் MA BL தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச வக்கீலியா நானு? ஓகே, கூல் கூல் கூல். நான் என்ன சொல்ல வந்தேன் மேடம், இவர் மாதிரி ஒரு தப்பான வக்கீல் சம்திங் வாங்கிட்டு. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மறுபடியும் என்ன அவர் இன்சல்ட் பண்ணிருக்காரு. நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்றாரு மேடம். நான் சம்திங் சொன்னேன், நீங்கள் லஞ்சம்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நானே வாயை கொடுத்து மாட்டிட்டேன்னா வீட்டை விட்டு கிளம்பி பொண்டாடி சொன்னான் இந்த கிழவன்ட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு. ஐயோ. மிஸ்டர் ராமசாமி, ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சாட்சி இல்லாம அது நிக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? மாதிரி அந்த பெருமாள் கோயில் பக்கத்துல வண்டியை விட்டு ஆள் அடிச்சு கொண்டது நீ தானே? யோ, உண்மையை தான் சொல்லுங்கடா. உனக்கு என்ன காது செவிடா? செவிடா? டானி, இந்த அடிதடி ரத்தம் எனக்கு பிடிக்காது தெரியுமா? யோ பெருசு, நீ சைலண்ட், நான் வைலண்ட். என் ரூட்ல என்னை போவிடு. உனக்கு கோர்ட்ல ஜெயிக்கணுமா வேணாமா? என்னடி நம்ம புள்ள ஸ்கூலுக்கு போனவனே இன்னும் காணுங்க. ஏய், என்னடி சொல்ற? குழந்தைய காணோமா? நல்லா தேடி போ. தேடி எங்க தேடினாலும் கிடைக்காது மாதிரி. நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. உன் குழந்தை வீட்டுக்கு வரணும்னா நீ கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லணும். ஆமாமா, அன்னைக்கு அந்த பையனை நான் தான் மீன் பண்ணுவேன் ஆச்சா. நல்லா நிதானமா யோசிச்சு ஞாபகப்படுத்தி பதில் சொல்லுங்க. நீங்க இடிச்சதால அவன் செத்தானா இல்ல அவன் செத்ததால நீங்க இடிச்சீங்களா? ஹலோ, Who is that? அவர் கரெக்டாக தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. என்ன கன்ஃபியூஷனு? அவர் இடிச்சதுனால தான் பையன் செத்து போயிட்டான்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா. அப்புறம் அது காரணம் நீங்களா உங்க அப்பாவா? எங்க அப்பா பத்தி தேவையில்லாம இதுல எடுக்கிறீங்க நீங்க. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். ஐயே சார், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும் சார். அவர் முள்ள மாதிரி பொறுக்கி நல்லா குடிச்சு தான் செத்தாருன்னு. அவரை எதுக்கு தேவையில்லாம இதுல எடுக்கிறீங்க நீங்க? ஓ, செத்து போயிட்டாரா? ஐ அம் சாரி சார். ஹலோ மிஸ்டர், உன் வண்டி இடிச்சதுனால தானே ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அப்புறம் ஏன் நீ வண்டி நிறுத்தாம ஓடி போயிட்ட? இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயமா? இதுக்கு போய் யாரா வண்டியில நிறுத்துவாங்களா? பாயிண்ட். ஏன் சார், ஒரு உயிர் உங்களுக்கு சாதாரணமா இருக்குல்ல, ஏன் போலீஸ்ல சரண்டர் ஆகல? சார், எங்க ஆளு எதுக்குமே சரண்டர் ஆக மாட்டாங்க சார். எப்ப பார்த்தாலும் சரண்டர் ஆகல. என்ன சார் இதெல்லாம் நான்சென்ஸ்? ச்சே, தப்புதான். நோ திஸ் பாயிண்ட் மேடம். மேடம், இந்த அக்ரிமெண்ட் படி
இவன் பேர்ல 1000 வண்டிகளுக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்கம்மா. சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு அந்த வண்டிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுமா. நான் வெறும் பினாமி மட்டும் தான்மா. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். நீ வெறும் பினாமின்னு சொன்னதுக்கு. அப்போ அந்த வண்டிகளுக்கெல்லாம் ஓனர் யாரு? அது ஹலோ ராமசாமி, அதெல்லாம் பெரிய எடுத்து மேட்ரு. உன் பருப்பெல்லாம் அங்க வேகாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. மிஸ்டர் ஆவுடையப்பன், பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஓ பருப்பு கோனே, அதை மட்டும் போல. ரெட்டி, தொழிலதிபர் சீனிவாச ரெட்டி மேடம். பாருங்க மேடம், யார் யார் பேரையே சொல்லி உங்களையே மிரட்டுறாரு. இந்த பேரை சொல்லி மிரட்டுறதெல்லாம் இங்க நகி நகி. ஓகே. ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த மீன்பாடி வண்டியெல்லாம் 25cc தானே? ஆமாம்மா. அப்புறம் அதுல எப்படி அதை இடிச்சு ஒருத்தர் டெத்துன்னா ஓகே சார், எப்படி? இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல இந்த ஏழைங்கள்லாம் வண்டி இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 25cc இன்ஜின் அதில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு அலோவ் பண்ணார். ஏழைங்க வாழ்றதுக்கு செஞ்ச அந்த உதவி இன்னைக்கு பல பேருடைய சாவுக்கு காரணமாயிடுச்சு. எப்படின்னா, பேரு கபாலி. நானும் போனும் ஒரு காலத்தில் மீன்பாடி வண்டி ஓட்டி தான் பொழைச்சிட்டு இருந்தோம். சடனா கட்சியில் அவனுக்கு சீட்டு கிடச்சி எம்எல்ஏ ஆகிட்டான். அதுக்கப்புறம் மீன்பாடி வண்டிலாம் நான் தான் பார்த்துக்கிறேன். மேடம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பைக்குகள் காணாமல் போயிருக்கு. அதெல்லாம் அந்தந்த ஸ்டேஷனில் பதிவாயிருக்கு. அந்த பதிவான எஃப்ஐஆர் காப்பீஸ். தம்பி, இந்த பைக்கெல்லாம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியல? திருட்டு போகிற வண்டியெல்லாம் என்கிட்ட தான் வரும். நான் தான் இதோட இன்ஜின் எடுத்து மீன்பாடி வண்டிக்கு மாட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு வரும் பாருங்க, வண்டி அப்படி இடிச்ச என் வண்டியில 4 பேர் அடிபட்டு. அந்த பாவம் தாம்மா, இவர் ஓட்ட வண்டி அவர் கேமரா மாதிரி கை கால் உடஞ்சி கிடக்குறாருமா. ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்த மோகன் 10 லட்ச ரூபா தாரண்ணா, ஆனால் 10 பைசா கூட தெரியல. அதுலேருந்து எங்க பொழப்பு போச்சு, எங்க வாழ்க்கை போச்சு. குடிக்க காய்ச்சி கூட இல்லாம தெருவில் நிக்கிறோமா. மாரி, கபாலி இந்த 2 பேரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். இவர்களுக்கு பின்புலமாக இருக்கிற சீனிவாச ரெட்டிக்கும் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ என்ஜின் மோகனுக்கும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்த போக்குவரத்து மந்திரி வெங்காயமண்டி வரதராஜனுக்கும் இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் ஆகிய அத்தனை பேருக்கும் சம்மன் அனுப்பும்படி உத்தரவிடுகிறேன்.